அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்கள் ஆரம்பமாகி இன்றுடன் 90 நாட்கள் கடந்துள்ளன. ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமுலில் உள்ளது. இன்றும் அமெரிக்கா ஈரானின் இராணுவ மையம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த மையம் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கும் ஹோமஸ் நீரிணையில் உள்ள கப்பல்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்குவதாக கூறியே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் பல ட்ரோன் விமானங்களையும் அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறானதோர் பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர் மத்தியில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்தும் உலகளாவிய ரீதியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஹோமஸ் என்பது யாருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் கீழ் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சர்வதேச கடல் எல்லை எனவும் ஓமானும் அதற்கேற்ப செயற்பட வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்களை அழித்துவிட நேரிடும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் குறித்து தான் இன்னும் திருப்தி அடையவில்லை என்பது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறிய மற்றுமொரு கருத்தாகும். மோதலை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை எட்டுவதற்கு ஈரான் தீவிர ஆர்வம் காண்பித்துள்ள போதிலும் அவர்கள் இன்னும் அந்த மட்டத்தை எட்டவில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க படைகள் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி விடுத்த அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் தாம் ஓமானுக்கு ஆதரவளிப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சரவையின் பேச்சாளர் இஸ்மாயில் பஹாய் தெரிவித்துள்ளார்.